என்ன சத்தம் இது? நம்மில் பலர் இது போல செய்வதுண்டு. நமது தொண்டை பகுதியில் ஒருவித அரிப்பு ஏற்படும். அது தொண்டை பகுதியில் ஏற்படுகிறதா இல்லை காதில் ஏற்படுகிறதா என்று கூட நமக்கு தெரியாது. இது வைரஸ் அல்லது பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு தொற்றான சோர் த்ரோட். பல நேரங்களில் மருந்துகளும் பயனற்று போகும். ஆனால் பின்வரும் இயற்கை வழிமுறைகள் நிச்சயம் பயனளிக்கும். சுடுதண்ணீரில் உப்பினை கலந்து ஒரு 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை நன்றாக கொப்பளிக்க வேண்டும். இதனால் அந்த உப்பு தொண்டை பகுதியினை அடைந்து அங்கு படிந்திருக்கும் மியூக்கஸ் என்ற சளியினை அகற்றும். காலை, மதியம், மாலை மற்றும் இரவிலும் சுத்தமான ஒரு தேக்கரண்டி தேனினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் இருக்கும் ஆன்டி மைக்ரோபியல் குணங்கள் இந்த கிருமிகளை பெரிதளவில் அழிக்க உதவும். குறைந்தது ஒரு நாளிற்கு 8 கிளாஸ் தண்ணீர் அருந்த வேண்டும். அது தொண்டை பகுதி, சுவாச குழாய் மற்றும் உணவு குழாய்களில் படிந்திருக்கும் மியூக்கஸ் சளியினை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற உதவும். தொண்டை பகுதியை அந்த தண்ணீர் ஈரமாக்குவதனால் அரிப்பு பெரிதளவில் குறையும். இவை அனைத்தும் நம் முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள் தான். இன்று அவை நவீன அறிவியலால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம் முன்னோர்களை நினைத்து பெருமை கொள்ளலாம். நன்றி.